பூமியினுடைய சரியான வடிவம் எப்ப எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றத பார்க்கலாம். பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள் உள்ளிட்ட பண்டைய நாகரிகங்களை சார்ந்தவர்கள் பூமி தட்டையானது அப்படின்னும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணால் மிகப்பெரிய பள்ளம் இருக்கும் அப்படின்னும் கருதினாங்க. இது நீண்டகால நம்பிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் பைத்தாகரஸ்ன்ற பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் நிலா எப்படி வட்ட வடிவில் இருக்கோ அதே மாதிரி பூமி உள்ளிட்ட அனைத்து கோள்களும் வட்ட வடிவில் இருக்கலாம் அப்படின்னு கணிச்சாங்க. குறிப்பாக ஸ்பியர் ஷேப்பில் கோள வடிவில் இருக்கலாம் அப்படின்னு கணிச்சாங்க. இது கணிப்பு தான் இருந்தாலும் இந்த கணிப்பை பைத்தாகரஸோடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் பார்மெனைட்ஸ் அப்படின்ற இன்னொரு பண்டைய கிரேக்க தத்துவவியலாளரும் பூமி கோள வடிவில் இருக்கலாம் அப்படின்னு கணிச்சு முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதன் பிறகு அதே கிமு 5ஆம் நூற்றாண்டில் எபிடக்கல்ஸ் அப்படின்ற இன்னொரு பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் அவர் பூமியானது நீர், அதுக்கப்புறம் காற்று, அதே மாதிரி நெருப்பு, அதே மாதிரி பாறை இது போன்ற எலிமெண்ட்ஸ்னால ஆனது அப்படின்னும் பூமியானது கோள வடிவில் இருக்கலாம் அப்படின்னும் அவரும் முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதன் பிறகு கிமு 4ஆம் நூற்றாண்டில் பிளேட்டோ அப்படின்ற ஒரு பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் ஸ்பியர் கோளம் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான ஷேப்பு, அதனால பூமியானது கோள வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக அவர் முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளேட்டோவுடைய ஸ்டூடெண்ட்டும் பிற்காலத்தில் மாபெரும் தத்துவ மேதையுமான அரிஸ்டாட்டில் அப்படின்ற பண்டைய கிரேக்க தத்துவவியலாளரும் பூமியானது கோள வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் முன்மொழிஞ்சாங்க. மற்ற தத்துவவியலாளர்கள் மாதிரி இல்லாமல் அரிஸ்டாட்டில் பூமி கோள வடிவில் தான் இருக்கும் அப்படின்றதுக்குண்டான கன்வின்சிங்கான எவிடன்ஸை கொடுத்தாங்க. அதாவது பூமியானது கோள வடிவில் இருக்குது அப்படின்றதுக்குண்டான நிறைய ஆதாரங்களை அரிஸ்டாட்டில் முன்மொழிஞ்சாங்க. அதில் முதல் ஆதாரமானது லூனார் எக்லிப்ஸ், அதாவது சந்திர கிரகணம். இப்போ பூமி மையத்திலிருந்து இந்த பக்கம் சூரியனும் பூமிக்கு இந்த பக்கம் சந்திரனும் இருக்கும்போது சூரியனுடைய கதிர்கள் பூமியின் மேலே விழுந்து பூமியினுடைய நிழல் நிலா மேலே விழும். ஸோ அப்படி பூமியினுடைய நிழல் நிலா மேலே விழுறது தான் சந்திர கிரகணம் அப்படின்றது. ஸோ இந்த சந்திர கிரகணத்தை ஒவ்வொரு முறையும் அரிஸ்டாட்டில் அந்த கிமு 4ஆம் நூற்றாண்டில் கவனித்து வந்தாங்க. அப்படி அவர் தொடர்ந்து கவனித்து வரும்போது கிமு குறிப்பாக 330ஆம் ஆண்டு, கிமு 330ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அரிஸ்டாட்டில் ஒரு லூனார் எக்லிப்ஸை பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அரிஸ்டாட்டில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பூமியானது கோள வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு. எதனாலன்னா அந்த நிலா மீது பூமியினுடைய நிழல் விழும்போது அது கேர்வ்டா, அதாவது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அந்த நிழல் விழுந்தது. ஒருவேளை பூமியானது ஃப்ளாட்டா இருந்தது, தட்டையா இருந்தது அப்படின்னா பூமியினுடைய நிழல் நிலால ஒரு லைன் மாதிரி விழணும். அப்படி இல்லைன்னா சூரியன் அதே மாதிரி சந்திரன் அதனுடைய ஆங்கிளை பொறுத்து பூமியினுடைய நிழல் வெவ்வேறு ஷேப்பில் விழணும். ஆனால் அப்படி விழாமல் எல்லா சந்திர கிரகணத்தின் போதும் பூமியினுடைய நிழல் அப்படியே வளைந்த மாதிரி தான் விழுந்தது. ஸோ இதை வச்சு பூமியானது ஃப்ளாட்டாக இல்லை, பூமி வளைஞ்சிருக்கு. ஸோ அது கோள வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இன்னொரு ஆதாரத்தை முன்மொழிஞ்சாங்க. பூமியினுடைய வடக்கு அதே மாதிரி தெற்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கமும் வித்தியாசமாக நம்மளால் நட்சத்திர கூட்டங்களை அந்த கான்ஸ்டலேஷன்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு அரிஸ்டாட்டில் முன்மொழிஞ்சாங்க. அதாவது இந்த மாதிரி பூமி தட்டையாக இருக்குது அப்படின்னா இது வடக்கு, இது தெற்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தாலும் இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நட்சத்திர கூட்டங்கள் தான் தெரியணும். ஆனால் அப்படி இல்லை, இந்த மாதிரி வெவ்வேறு பாதையில் போய் பார்க்கும்போது வெவ்வேறு விதமாக நட்சத்திரங்கள் தெரியுது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னாங்க. குறிப்பாக ஈஜிப்ட் அதே மாதிரி நார்தர்ன் கிரீஸ் இந்த ரெண்டு இடத்துல வெவ்வேறு இந்த ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல இருக்கு. ஸோ அப்படி வெவ்வேறு இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே பக்கம் பார்த்தா கூட நட்சத்திரங்களினுடைய வடிவம், அதனுடைய இருப்பு அதெல்லாம் வேற மாதிரி தெரியுது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னாங்க. அதனால பூமி கோள வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சாங்க. இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பூமி இப்படி கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே நார்தர்ன் கிரீஸ் இருக்குது, இங்கே ஈஜிப்த் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தா நட்சத்திர கூட்டம் தெரியுது. ஸோ அதே மாதிரியே இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தாலும் நட்சத்திர கூட்டம் தெரியுது. ஆனால் இங்கேருந்து இங்கே பார்க்குற மாதிரி
மாதிரியே இங்கேருந்து இங்கே பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்க முடியும். அப்போ இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் தெரியுது. இங்கேருந்து அதே மாதிரி இந்த பக்கமே பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் தெரியுது. அதாவது உங்களுடைய தலையை திருப்பி நீங்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வானத்தை பார்த்தீங்க, அப்போ வந்து ஒரு நட்சத்திர கூட்டம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னா, அதே மாதிரி நீங்கள் இங்கே நின்று தலையை திருப்பி பார்த்தா இந்த இடம் தெரியாது. ஏன்னா இங்கே பூமி மறைச்சிருக்கும். ஸோ இந்த இடம் தான் தெரியும். அதனால தான் அந்த கான்ஸ்டலேஷன்ஸில் வந்து அதாவது நட்சத்திர கூட்டங்களில் வேறுபாடு இருக்குது. ஸோ இது வந்து பூமி வளைஞ்சிருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதனால தான் பூமி கோள வடிவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அரிஸ்டாட்டில் இன்னொரு எவிடன்ஸையும் எடுத்தாங்க. அதாவது கடற்கரையில் நின்று கடலை பார்க்கும்போது கடலில் பயணமாகக்கூடிய கப்பல் அது வந்து ரொம்ப தூரம் போக போக கப்பலினுடைய அடிப்பகுதி தான் வந்து ஃபஸ்ட்டு மறைஞ்சிட்டே வருது. அதுக்கப்புறம் போக போக கப்பலினுடைய அந்த மேற்பரப்பு அதனுடைய பாய்மரம் எல்லாம் முழுமையாக வந்து மறைஞ்சு கப்பல் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம போகுது. இப்போ ஒருவேளை பூமியானது ஃப்ளாட்டாக தட்டையாக இருந்தது அப்படின்னா கப்பல் வந்து ரொம்ப தூரம் கடலில் பயணமானாலும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். அது போக போக ரொம்ப சின்னதாகி அதுக்கப்புறம் ஒரு புள்ளியாக மாறி அதுக்கப்புறம் தான் மறையும். ஸோ இப்படி கப்பலினுடைய அடிப்பகுதி ஃபஸ்ட்டு மறைஞ்சு அதுக்கப்புறம் கடைசியாக பாய்மரம் மறையுது. இது மாதிரிலாம் ஆகாது. நேராக நம்ம பார்த்தோம்னா நேராக நமக்கு நேராக என்ன இருக்கோ அது நமக்கு முழுமையாக தெரியும். அது போக 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 அப்படியே சின்னதாக தெரிய ஆரம்பித்து அது மறையுமே ஒழிய அது வந்து பெருசாக வந்து முழுமையாக வந்து அது அப்படியே வந்து அதனுடைய அடிப்பகுதி மட்டும் ஃபஸ்ட்டு மறைஞ்சிட்டே வந்து இப்படி வந்து மறையாது. ஸோ இது வந்து பூமி வந்து இப்படி கோள வடிவில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா பூமி இப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து கப்பல் இப்படியே போக ஆரம்பிக்குதுன்னா அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். இப்படியே கீழே போகிற மாதிரி இருந்தால் தான், அதாவது கப்பல் கீழே போகிற மாதிரி இருந்தால் தான் கப்பலினுடைய அடிப்பகுதி மறைஞ்சிட்டே வந்து அதனுடைய பாய்மரம் எல்லாம் முழுமையாக அடுத்து மறையும். ஸோ அதை வச்சு அரிஸ்டாட்டில் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அரிஸ்டாட்டில் வந்து 2 டெக்ஸ்ட்டை வந்து ஏன்ஷியன்ட் கிரீக் லாங்குவேஜில் எழுதினாங்க. அதில் ஒன்று வந்து ஃபிசிக்கா, இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் ஃபிசிக்ஸ். இன்னொன்று வந்து டகேலோ, இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஆன் தி ஹெவன்ஸ் அப்படின்றது. இதில் வந்து முக்கியமான சில விஷயங்களை இவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஒன்று, பூமியானது கனமானது, பூமி வந்து பாறை மற்றும் நீரிலானது. அதனால தான் வானத்திலிருந்து நீர் அந்த மழை வந்து நேராக வந்து பூமிக்கு வருது. அதே மாதிரி பூமி மையத்தில் இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த பாறை சார்ந்து எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது பூமியை வந்து அடையுது. பூமி வந்து அதை வந்து ஈர்க்குது. ஸோ அப்படி பூமி வந்து ஈர்க்குது அப்படின்னா அதனுடைய ஈர்ப்பு சக்தி வந்து முழுமையாக வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே மாதிரி எல்லா பக்கம் இருந்தும் எல்லா விஷயத்தையும் ஈர்க்கணும் அப்படின்னா அது கோள வடிவில் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து அதை ஒரு ஆதாரமாக வச்சாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்து எல்லையற்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பூமிக்கு எல்லை உண்டு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பூமி ஃப்ளாட்டாக இருந்து பெரிய பள்ளம் இருக்கும் எல்லையில், அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கம் அப்படியே பயணம் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னொரு பக்கம் இருந்து அதே பக்கத்தை வந்து அடைஞ்சிடலாம். அதாவது இதுதான் பூமி அப்படின்னு வச்சுக்குவோம், இப்படி வட்ட வடிவில் இருக்குது அப்படின்னு. இப்படி இருந்து தெற்கு பக்கம் போக ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே தெற்குலேயே போயிட்டே இருந்தால் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துடலாம். ஸோ பூமி எல்லையற்றது அப்படின்றது கிடையாது. பூமிக்கு எல்லை உண்டு. ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது அப்படின்றதையும் அரிஸ்டாட்டில் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக வச்சாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கும்படி இருந்தது. மேலும் அரிஸ்டாட்டில் ஒரு மாபெரும் தத்துவ மேதை அப்படின்றனால அவருடைய கருத்துக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் இதெல்லாம் கடந்து பூமி வந்து கோள வடிவில் ஆனது அப்படின்றதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆதாரத்தை வந்து எரட்டாஸ்டனிஸ் அப்படின்ற கிரீக்கை சேர்ந்த ஒரு பாலிமத் அவர் வந்து சொன்னாங்க. இவர் ஏன் பாலிமத் அப்படின்னா இந்த எரிஸ்டாஸ்தனிஸ் வந்து வெறும் ஒரு மேத்தமெட்டிஷியனோ அல்லது ஜியாகிராஃபரோ கிடையாது. இவர் ஒரு அஸ்ட்ரானமர், மியூசிக்கல் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ நிறைய துறைகளில் ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்சவர் தான் எரிஸ்டாஸ்தனிஸ் அப்படின்றவர். ஸோ இந்த எரிஸ்டாஸ்தனிஸ் வந்து பூமியினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பூமி வந்து அந்த கோள வடிவில் ஆனது அப்படின்றத அவர் ஏற்றுக்கிட்டாங்க. இவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஸோ அவர் வந்து கிமு 240ஆம் ஆண்டில், அதாவது அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்தாங்க. இதை கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அரிஸ்டாட்டில் வந்து 330 அந்த எக்லிப்ஸ் பார்த்தாங்க, லூனார் எக்லிப்ஸ். இவர் வந்து 240லேயே ஒரு பெரிய ஒரு ஆய்வை தொடங்குறார் அப்படின்னா அப்போ 90 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இவர் தானே அவருக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம்.
ஏன்னா இது வந்து கிமு, அதாவது இப்போ நம்ம வந்து 21st செஞ்சுரியில் இருக்கோம். அது மாதிரி இது அந்த மாதிரி கிடையாது. இந்த முதல்ல இந்த கேலண்டர் உருவாகி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு அப்படின்னு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தது தான் கிமு அப்படின்றது. ஸோ இது வந்து ரிவர்ஸில் தான் வரும். ஸோ கிமு 330 அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். அரிஸ்டாட்டில் வந்து கிமு 384ஆம் ஆண்டு பிறந்து கிமு 322ஆம் ஆண்டு இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வரும். ஸோ அவருக்கு பிறகு தான் எரட்டாஸ்தனீஸ் பிறந்தவர். ஸோ அவருடைய கருத்துக்களை, அரிஸ்டாட்டிலுடைய தத்துவங்களை, கருத்துக்களெல்லாம் அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டு பூமி கோள வடிவில் ஆனது தான். இப்போ பூமியினுடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற சுற்றளவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவர் வந்து நினச்சாங்க. அதுக்காக அவர் வந்து 2 பிளேசஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று அது ரெண்டுமே ஈஜிப்தில் தான் இருக்குது. ஒன்று அலெக்சாண்ட்ரியா, இன்னொன்று வந்து சின். இந்த சின் இன்றைய காலகட்டத்தில் வந்து அஸ்வான் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த 2 இடங்களை இவர் வந்து எடுத்துக்கிட்டு இந்த அஸ்வான் அப்படின்ற இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இந்த 240ஆம் ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக வந்து நிழலே விழாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை இவர் வந்து எரஸ்டாஸ்தனீஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு வெர்டிக்கலான ஸ்டிக்கை, ஒரு செங்குத்தா ஒரு குச்சியை வந்து நட்டு வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல நிழலே விழலை. அதே நேரத்தில் இவருடைய ஃபாலோவர் ஒருத்தர்கிட்ட சொல்லி அதே அலெக்சாண்ட்ரியாவில் அதே நேரத்தில் ஒரு குச்சியை நட்டு வைங்க, அப்போ அந்த குச்சியினுடைய நிழல் விழும். அந்த நிழல் எவ்வளோ டிகிரியில் விழுது அப்படின்றத கரெக்டாக வந்து கணக்கிட்டு வாங்க அப்படின்னு எரஸ்டாஸ்தனீஸ் சொன்னாங்க. அப்படி சொன்ன பிறகு அவர் வந்து 7.2 டிகிரியில் விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் இந்த சின் அப்படின்ற இடத்துக்கும் இடைப்பட்ட இருக்கும் தொலைவு வந்து சுமாராக 490 மைல்ஸ். ஸோ 490 மைல்ஸ் வந்து 7.2 டிகிரி அப்படின்னா அப்போ 360 டிகிரி எத்தனை மைல்ஸ் அப்படின்னு பார்த்து அதை கணக்கிடும்போது கிட்டத்தட்ட 25,000 மைல்ஸ், அதாவது 40,000 கிலோமீட்டர் இந்த பூமியினுடைய சுற்றளவு அப்படின்னு எரஸ்டாஸ்தனீஸ் வந்து சொன்னாங்க. இதை வந்து யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எரஸ்டாஸ்தனீஸ் வந்து இதை சொன்னாங்க. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைன்னாலும் இது ஒரு ரிமார்க்கபிளான அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிளாடியஸ் டாலமி அப்படின்ற ஒரு கிரேக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர், அவர் வந்து பூமி மைய கோட்பாடை ஆதரிச்சாங்க. அதாவது அரிஸ்டாட்டில் வந்து பூமி மையத்தில் அமைஞ்சிருக்கு, சூரியன் உட்பட அனைத்து வானுடல்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே கிளாடியஸ் டாலமி ஏற்றுக்கிட்டு அதுக்குண்டான ஒரு மாடல் உருவாக்கினாங்க மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக. அதுதான் ஜியோசென்ட்ரிக் மாடல். ஸோ அதுலேயும் அவரும் வந்து பூமி கோள வடிவில் தான் ஆனது அப்படின்னு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா 9ஆம் நூற்றாண்டில், கிபி 9ஆம் நூற்றாண்டில் வந்த ஆல்ஃபார்கனி அப்படின்ற இஸ்லாமிக் அஸ்ட்ரானமராக இருக்கட்டும், கிபி 11ஆம் நூற்றாண்டில் வந்த அதே மாதிரி இஸ்லாமிக் ஸ்காலரான அல்பிருனியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கூட பூமி கோள வடிவில் ஆனது அப்படின்றத வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாமஸ் அக்வீனஸ் அப்படின்ற ஒரு இட்டாலியன் ஸ்காலர், அவர் வந்து ஒரு ப்ரீஸ்டும் கூட, ஒரு ஃபிலாசபரும் கூட. அவர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய தத்துவங்களை ஏற்றுட்டு ஃபுல்லாக அவர் வந்து இந்த பூமி கோள வடிவில் ஆனது அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இது இப்படியே வந்து படிப்படியாக போனது. இதுக்குண்டான ஒரு எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கிடைச்சது வந்து 1522ஆம் ஆண்டு. ஏன்னா 1519ஆம் ஆண்டிலிருந்து 1522ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்பேனிஷ் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு ஸ்பெயினில் இருந்து ஒரு பெரிய ஒரு பயணம், கடல் வழி பயணம் வந்து கிளம்பினது. அதுக்கு வந்து ஃபெர்டினாண்ட் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளோரர், அவர் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபெர்டினாண்ட் வந்து 1519ஆம் ஆண்டு அவருடைய தலைமையில் ஃபெர்டினாண்ட் மெகல்லன் அப்படின்றது தான் அவருடைய ஃபுல் நேம். அவர் ஒரு போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். அவருடைய தலைமையில் பெரிய கப்பல்களில் வந்து இந்த கடல் பயணம் வந்து தொடங்கினாங்க. இப்படி இங்கே ஸ்பெயின் இருக்குது, இப்படி வந்து அந்த கப்பல் பயணம் வந்து தொடங்கினாங்க. 1521ஆம் ஆண்டே ஃபெர்டினாண்ட் மெகல்லன் வந்து இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அவருடைய குரூவில் ஒரு மெம்பரான யுவான் செபாஸ்டியன் எல்கானோ அப்படின்றவர், அவருடைய தலைமை ஏற்று அப்படியே அந்த கப்பல் தொடர்ந்து பயணம் பண்ணி விக்டோரியா அப்படின்ற கப்பல் மட்டும் 1522ஆம் ஆண்டு மறுபடியும் ஸ்பெயினையே வந்து அடைஞ்சது. அது எப்படின்னா, இப்படி கடலில் போய் இப்படியே சுற்றி இந்த மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பூமி வந்து கோள வடிவில் இருக்குது அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் ஐசக் நியூட்டன் வந்து 1687ஆம் ஆண்டு பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்ற அவருடைய ஃபேமஸான ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதில் ஐசக் நியூட்டன் வந்து
பூமி ஸ்பியர் ஷேப்பில் கோள வடிவில் தான் இருக்குது. ஆனால் அது அப்படியே தத்ரூபமாக கோள வடிவில்லாம் கிடையாது. அது வந்து ஒரு வகையான ஆப்லேட் ஸ்பியராய்டு அப்படின்ற ஷேப்பில் இருக்குது அப்படின்றத ஐசக் நியூட்டன் வந்து ரொம்ப சரியாக கணிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஞ்ஞானிகள் அதை படிப்படியாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல எல்லாம் அது வந்து அந்த சேட்டலைட் இமேஜரி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இதன் மூலமாலாம் ஆமாம் பூமி வந்து ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் அது பெர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆப்லேட் ஸ்பியர் மாதிரியான வடிவத்தில் இருக்குது அப்படின்றது கண்டறியப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ இப்படி தான் வந்து பூமியினுடைய சரியான வடிவமானது கணிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி பண்டைய நாகரிகங்களில் வாழ்ந்த மக்கள் வந்து பூமி தட்டையானது அப்படின்னு சொல்லி தான் நம்பி வந்தாங்க. அரிஸ்டாட்டில் தான் வந்து நிறைய கன்வின்சிங்கான எவிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து மாபெரும் தத்துவ மேதை. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது. இப்போ இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி சூரியன் தான் வந்து, அதாவது சூரியன் மையத்தில் இருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்றது தான் ஹீலியோசென்ட்ரிக் மாடல். இந்த ஹீலியோசென்ட்ரிசம் இதை பற்றி நான் இதே மாதிரியே வந்து தெளிவாக வந்து விளக்கியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். மேலும் இந்த காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கெல்லாம் கீழே வந்து தெரிவிங்க. தேங்க்யூ.